ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் விபூதி யோகம் அப்படின்ற இந்த 10வது அத்தியாயத்தில் நம்ம இருக்கோம். இதில் அர்ஜுனன் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்க பகவான் தன்னோட நியமன செல்வத்தை பற்றி சொல்லிட்டு வராரு. அதாவது யார் யாருக்குள்ள எப்படிலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த வரிசையில் இப்போ நம்ம 26வது ஸ்லோகம் பார்க்கணும். அஸ்வத்தः சர்வவ்ருக்ஷாணாம் தேவர்ஷீணாம் ச நாரதः கந்தர்வாணாம் சித்ரரதः சித்தானாம் கபிலோ முனிः. சர்வவ்ருக்ஷாணாம் அஸ்வத்தः, அதாவது எல்லா மரங்களுக்குள்ள நான் அஸ்வத்த மரமாக, அதாவது அரச மரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. மரங்களில் அரச மரம் கேட்கும் போதவே அரச மரம் அரசன்னு இருக்கு இல்லையா, அப்போ பகவான் தான் எல்லா தேவாதி தேவன்னு சொல்கிறது உண்டு. அதனால் அது ரொம்ப சரியாக அமைஞ்சிருக்குன்னே வந்து சொல்லலாம். தேவர்ஷீனாம் ச நாரதா, தேவர்ஷீனாம்னா தேவரிஷிகளுக்குள்ள நாரதராக இருக்கேன் அப்படின்னு. எப்போ இப்போ தேவரிஷின்னு சொல்லும்போது, ஏன்னா 25வது ஸ்லோகத்தில் மகரிஷி அப்படின்ட்டு மகரிஷினாம் பிருகுரகம்னு சொல்கிறாரு. மகரிஷிகளுக்குள்ள நான் பிருகு மகரிஷியாக இருக்கேன் அப்படின்னு. அப்போ மகரிஷி வேற தேவரிஷி வேற அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதாவது ஒன்றும் இல்லை, தேவனாகவும் இருக்கணும் ரிஷியாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த தேவரிஷிகளுக்குள்ள முக்கியப்பட்ட நாரதராக இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். அடுத்து கந்தர்வானாம் சித்திரரதக, அதாவது கந்தர்வர்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த கந்தர்வர்களுக்குள்ள நாட்டியமும் கானத்துலேயும் ரொம்ப சிறப்பு பெற்ற சித்திரரத்தனாக இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. பிறகு சித்தானாம் கபிலக முனிகி, சித்தர்களுக்குள்ள கபில முனிவராக இருக்கேன்னு சொல்கிறாரு. கபில முனிவர் அப்படின்றதே பகவானுடைய அவதாரம் தான், அதாவது பகவானுடைய ஆவேச அவதாரம். அது என்ன ஆவேச அவதாரம்னா, இப்போ கிருஷ்ண அவதாரம் ராம அவதாரம்லாம் பூர்ண அவதாரம்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு மனிதன் எப்படி பிறந்து தன்னுடைய வாழ்க்கையை இங்கே பூலோகத்தில் வந்து வாழ்கிறாங்க, இந்த பூமியில் வாழ்கிறாங்களோ, அது போலவே ஒரு அவதாரம் எடுத்திருப்பாரு ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரத்தில். அதை நம்மளை போலவே பிறக்கிற மாதிரி பிறந்து, பகவானுக்கு பிறப்பெல்லாம் கிடையாது, ஆனால் நம்மளை போலவே பிறக்கிற மாதிரி பிறந்து நம்மளை போலவே வாழ்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருப்பாரு இந்த பூமியில் ராமாவதாரம் மூலமாகவும் கிருஷ்ண அவதாரம் மூலமாகவும். ஆனால் இந்த கபில முனிவர்ன்ற அவதாரம் வந்து பார்த்திங்கன்னா ஆவேச அவதாரம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக மட்டும், அந்த ஒரு பிரயோஜனத்துக்காக மட்டும் அந்த ஒரு அவதாரம் எடுக்கிறதுன்னு உண்டு. அதுதான் வந்து கபில முனிவர் அப்படின்ற அவதாரம். இதில் சித்தானாம் கபிலோ முனிகி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது சித்தர்களுக்குள்ள நான் கபில முனிவராக இருக்கேன், சிறப்பு பெற்ற கபில முனிவராக இருக்கேன்னு. அப்போ இந்த சித்தின்னா என்ன, அதாவது இந்த சித்தத்தை அடைஞ்சவங்க தான் வந்து சித்தர்கள், சித்த புருஷர்கள்னு சொல்கிறது உண்டு. அந்த சித்தின்னா என்ன, பிரபலமாக அஷ்டமகா சித்தி அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதாவது அனிமா, மஹிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஐஸ்வர்யம், வசித்துவம் அப்படின்ட்டு 8 விஷயங்கள் இருக்குது. இதில் ஒவ்வொன்றும் என்னென்னா ஒவ்வொரு சக்தி. அனிமா அப்படின்றது ஒரு சின்ன வடிவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி. மகிமானா ஒரு பெரிய உருவத்தை எடுத்துக்கக்கூடிய சக்தி. கரிமா அப்படின்னா ரொம்ப பாரமாக இருக்கிற மாதிரி ஆக முடியும். லகிமா அப்படின்னா மிக லேசாக ஆக முடியும் இடையில. பிராப்தினா எதையும் அடையக்கூடிய சாமர்த்தியம். பிராகாமியம் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய சத்திய சங்கல்பத்துவம், அதாவது அந்த ஒன்று நினச்சாச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக முடிச்சே தீரணுன்ற அந்த ஒரு டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஐஸ்வர்யம் தன்னோட ஆணைக்கு உட்படுத்தி எதையும் நடத்தி கொள்ளும் சாமர்த்தியம். வசித்துவம் தன்னோட வசத்தில் எல்லாரையும் வைத்துக்கொள்ளும் சக்தி அப்படின்னு. இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா ஹனுமான் நமக்கு இதெல்லாம் நடத்தி காமிச்சிருக்கார் இல்லையா. ஹனுமான் வந்து சீதா தேவியை வந்து தேடி ராமர் கொடுத்த அந்த மோதிரத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு போகும்போது தான் தன்னை வந்து சின்ன உருவமாக்கிக்கிறாரு, திரும்ப பெரிய உருவமாக்கிக்கிறாரு, என்னெல்லாமும் செய்கிறாரு இல்லையா. அதனால் இது கண்டிப்பாக சாத்தியம்தான். இதுதான் அஷ்டமகா சித்தின்னு சொல்கிறது உண்டு. இந்த சித்தியில் வந்து யாரெல்லாம் தேர்வு அடைஞ்சிருக்காங்களோ அவங்கள தான் வந்து சித்தர்கள் இல்லை சித்த புருஷர்கள்னு. அப்படிப்பட்ட சித்த புருஷர்களுக்குள்ள கபில முனிவர். ஆக இந்த ஸ்லோகத்தில் என்னெல்லாம் சொல்கிறாரு, எல்லா மரங்களுக்குள்ள அரச மரமாக இருக்கேன், தேவரிஷிகளுக்குள்ள நாரதராக இருக்கேன், கந்தர்வர்களுக்குள்ள நாட்டியத்திலையும் இசையிலையும் சிறப்பு பெற்ற சித்திரரத்தனாக இருக்கேன், சித்த புருஷர்களுக்குள்ள கபில முனிவராக இருக்கேன்னு சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.